Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடு தான் சேலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். கேட்டை திறந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மெயின் டோர் பார்த்துட்டு இருக்கீங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீக்வுட் டோர் தான் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓவரால் ஹாலோட வியூ பார்த்துட்டு இருக்கீங்க. டிவி யூனிட், அப்புறம் கீழே ஒரு ரூமு, கிச்சனு, நல்ல ஹை சீலிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தெரிகிற மாதிரி நல்ல சூப்பராக பில்டப் பண்ணியிருக்காங்க. டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் இது. ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹாலை பார்த்துட்ருக்கீங்க. டிவி யூனிட் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிச்சனுமே வந்து யூட்டிலிட்டி ஏரியாவோட நல்லா சூப்பராக வந்து கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஓவரால் வியூ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்டு கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சன் மாதிரி ஒரு லுக் இருக்குது. அண்டு நீங்கள் காய்கறி வைக்கிறதுக்கு அதுக்கு தனியாக கூடைங்க, அப்புறம் நீங்கள் உங்களுக்கு பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து நல்ல சூப்பராக குவாலிட்டியான வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கபோர்டெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு உள்ளவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் கொடுக்காமல் ஃபுல்லாகவுமே பிளாக் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கபோர்டு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், அழுக்காகாமல் நல்லாயிருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான் வருது. ப்ளைவுட்டாக இருக்கட்டும், மைக்காக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு வந்து மழை காலத்துலேயுமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், எந்த இஷ்யூஸுமே வராது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மளிகை ஜாமான் ரேக் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ பூஜை ரூம் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல ஒரு பூஜை ரூம், பெரிய பூஜை ரூம் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய கபோர்ட்ஸ் எல்லாமே அதுலேயுமே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ அடுத்ததாக பார்க்குறது வந்து கீழே இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்துட்ருக்கீங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்லைடிங் டோர் கபோர்ட் போட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் சின்ன பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்டு பாத்ரூமுமே போட்டிருக்காங்க. அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்டாச்டு பாத்ரூம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல சூப்பரான உங்களுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் தான் வந்து பாத் ஃபிட்டிங்ஸு எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு சிங்க்குமே உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் நல்லா பெருசாக உங்களுக்கு அழகாக இருக்குது. ஓவராலாக ரூம்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக வந்து வாஷ் பேஷன்ஸ் அங்கே கண்ணாடி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து வர மாதிரி யூட்டிலிட்டி ஏரியா போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வேஸ்ட்டு பொருள்லாம் வந்து நீங்கள் அங்கே ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணி சூப்பராக இந்த வீடு வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம கீழே ஃபுல்லாக பார்த்துட்டோம் கிரவுண்ட் ஃப்ளோரு. இப்போ ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு மேலே பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கைப்பிடி கொடுத்துருக்காங்க. அண்டு உங்களுக்கு கண்ணாடியுமே போட்டிருக்காங்க பாருங்கள். வெளிச்சத்துக்காக சென்டரில் வந்து ஒரு பெரிசாக ஒரு ஜன்னல் போட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனீங்கன்னா மேலே வந்து ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான டோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்னீங்களா வெளிச்சத்துக்காக ஜன்னல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஹால் தெரிகிற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த டோரை திறந்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டிகோ, பெரிய போர்ட்டிகோ போட்டிருக்காங்க பாருங்கள். நல்ல செடியெல்லாம் வச்சுக்கிறத சூப்பரான ஒரு போர்ட்டிகோ. அண்டு ஓவரால் லுக்குமே பார்த்திங்கன்னா டைல் ஒர்க்லாம் பண்ணி நல்லா சூப்பராக வந்து போட்டிருக்காங்க போர்ட்டிகோ. நல்ல ஸ்பேஷியஸான போர்ட்டிகோ. நீங்கள் நிறைய செடிஸ் வைக்கலாம், கார்டன் போடலாம். அடுத்தது அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்டு ரூம் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக இந்தியன் டாய்லெட் போட்டிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இன்னொரு ரூம் போட்டிருக்காங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, கபோர்டு ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மாதிரியே சூப்பராக உங்களுக்கு இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 ரூமும் போர்ட்டிகோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மாடி போய் பார்த்துட்ருக்கோம். மாடி அப்ஸ்டேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே ஃபுல்லாக டைல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு இன்பர் கேட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு சன்லைட் வரதாக இருக்கட்டும், வென்டிலேஷன் பர்பஸாக இருக்கட்டும், நல்ல விண்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வுட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் மாடி பார்த்துட்ருக்கீங்க. மாடியில் பார்த்தீங்கன்னா டேங்க் வைக்கிறதுக்கு ஒரு ஏரியா போட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கு கல், துணி காய வைக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக நான் இந்த வீடை வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவுமே சுற்றி காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடு உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஆனந்த் டெவலப்பர்ஸ் அண்ட் பில்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.